ஆனால் ஒரு ஜீவ தண்ணீர் ஊற்றோ இலவசமாக தானாகவே அது வெளியே கொடுக்கிறது. அதற்காக நீங்கள் பம்பை அடிக்கவோ சேர்ந்து கொள்ளவோ வேற எதுவும் செய்யவோ வேண்டியதில்லை. ஓ, அந்த ஊற்றிற்காக நான் சந்தோஷப்படுகிறேன். ஆமையா, அதிலிருந்து கிருமிகளை அப்புறப்படுத்த அதற்கு வடிகட்டி ஒன்றும் தேவையில்லை. ஏனென்றால் அது அவ்வளவு ஆழத்திலிருந்து வருகிறது, ஆறைக்குள்ளிருந்து வருகிறது. அங்கே கிருமிகள் கிடையாது. அதற்கு ஒரு கல்வி கந்தை துணி ஒன்றும் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டியதில்லை. அது சரியே, ஏதோ ஸ்தாபன ஞானமுள்ள மனிதனால் ஆன உலகத்தினால் ஆக்கப்பட்ட முறைமைகளாய் இருக்கிறது. ஒரு மனோதத்துவ வைத்தியருக்கு முன்பாக உன்னால் பிரசங்கிக்க கூடுமா கூடாதா என்று அது உனக்கு கூறும். இப்படிப்பட்ட அசுசியான கந்தைகள் ஒன்றும் அதன் பேரில் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை. அதன் மேல் அதை நீங்கள் போட்ட உடனேயே அதை அப்படியே வெளியே தள்ளும். உன்னால் ஒன்று செய்ய முடியாது. அந்த கிணறானது எப்போது தண்ணீரை மேல் நோக்கி தள்ளிக்கொண்டே இருக்கும். அந்த கண்டைகளில் ஒன்றை நீங்கள் அதன் மேல் போடுங்கள், ஏதாவது ஒரு பக்கத்தில் அதை அப்படி அது தூக்கி தள்ளிவிடும். அதன் மேல் எந்த ஒரு ஸ்தாபன கந்தையும் வைக்க அங்க